வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கியான ட்ரேட் அப்படி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பெருசாக நம்ம வாய்ப்பு கொடுக்கல, ஜிக்ஜாக்காக இருந்தது. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிவிட்டு குருடாயில் ஸோ ஈவினிங் டைம் தான். ஸோ ஆஃப்டர் டே டைமில் நம்ம நிஃப்டி பார்க்குறதுனால இதை பார்க்குறதில்ல, ஈவினிங் டைமில். ஸோ இங்கே வந்து ஃபுல் பேக்கு அப்சைடு திரும்ப. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம், எகெயின் ரைஸ் ஆகணும், அப்புறம் தான் நம்ம அந்த ஜோனுக்கு மேலே அப்சைடுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கும் அப்படிங்கிறத. ஸோ வெயிட் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த கீழே வந்துச்சு இல்லையா, ஸோ 530க்கு கீழே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வெயிட் பண்ணி ஃபுல் பேக்கில் ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்கால்குலேஷனில் ஒரு என்ட்ரி எடுத்தோம். அது சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் தான் வச்சுருந்தோம், அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ எகெயின் வந்து ரீஎன்ட்ரி, திரும்ப இது ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது நாம் இங்கே ரீஎன்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஹேண்டில் அண்டு இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு டவுன் சைடில் எடுத்திருக்கோம். இதை எப்படி என்ட்ரி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ எடுத்திருக்கோம் 530 அப்படிங்கிறத நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட்டு எடுத்த என்ட்ரி வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எங்கே எடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம இதில் தான் எடுத்தது. இந்த இடத்துல சம்திங் இந்த கரெக்ஷனில் நாம் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் ரொம்ப சிறுசாக தான் வைப்போம், ஜஸ்ட்டு ஹிண்ட் பண்ணிடுச்சு. 460 வச்சுருந்தோம் ஸ்டாப் லாஸ், 70 எடுத்து அது சின்ன ஸ்டாப் லாஸ் அது ஹிட் பண்ணிடுச்சு. செகண்டாக நம்ம 474 இந்த கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதில் காட்டியிருந்தேன் இல்லையா அந்த சார்ட்டில், ஸோ அதை பார்த்து அதிலிருந்த கன்ஃபர்மேஷனில் இந்த ஓப்பனிங்கில் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா. 474.85 பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸைட்டாக இந்த ஹேண்டிலோட ஓப்பனிங்கில் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், அதாவது 2 லாட்டாக பை பண்ணோம். ஸோ இங்கே +10 காட்டுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல 2ஆக நம்ம பை பண்ணியிருந்தோம். 2 லாட் அப்படின்னா +20ன்னு வரும் இந்த இடத்துல. ஸோ 2 பை பண்ணிவிட்டு நம்ம 1 வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. 1 மட்டும் செல் பண்ணிவிட்டு, அது எதுக்காக அப்படின்னா, மேபி இது வந்து திரும்ப வந்து பிரேக் ஈவனில், ஸோ இதே 475 இப்போ நம்ம 80 வச்சுருக்கோம் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. அப்போது ஆல்ரெடி அப்படி வந்து ஹிட் ஆனாலும் இது வந்து லாஸ் கொடுக்காது. அந்த எதுக்காக அந்த ஒரு 2 லாட்டை வாங்கி ஒரு லாட்டை நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் ஆயிரும். இனி வந்து அது பிரேக் ஈவனில் இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நம்மளுக்கு லாஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக அதை பண்ணியிருக்கோம். மேபி இங்கே வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக லாஸ்ட்டு ட்ரேடு நம்மளுக்கு லாஸ் இல்லை அப்படின்னா பிரேக் ஈவனில் தான் வைப்போம். ஓகேங்களா. ஆல்ரெடி 10 புக் பண்ணியாச்சு, ஒரு 200 நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஹிட் ஆனாலும் ப்ரோக்கரேஜ் நம்மளுக்கு 40 ரூபா, பை அண்ட் செல்லுக்கு 40 +20 60 ரூபா போனாலும் நம்மளுக்கு லாஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ ஏற்படும். ஸோ ஒரு வேளை இது நம்மளுக்கு டார்கெட் ஹிட் பண்ணுது அப்படின்னா ஒரு 1000 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்குறக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆல்ரெடி நம்ம இதோட அனலைஸ் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இதில் உங்களுக்கு இந்த ஜோன் பற்றி என்ன விஷயம், இந்த ஜோன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த ஜோன் பற்றியான விஷயங்கள் என்ன, அப்படியோ அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதோ அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோவில் அதை சொல்லிடலாம். பட் ஆனால் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஜோனுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள், அந்த ஜோனை எப்படி உருவாக்குறோம், ஸோ எதனால் அந்த ஜோன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக மாறுது, ஏன் அந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு லேர்னிங்காக அது வந்து ஒரு மென்டர் மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் புரிய வரும். இது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், பட் இன்னும் வந்து மென்டர்ஷிப் ஆரம்பிக்கலை. ஓகேங்களா. விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிபி பண்ணலாம். எஜுகேஷனல் தான், இதில் வந்து இங்கே பை பண்ணலாம் அங்கே செல் பண்ணலாம் அப்படி கிடையாது. இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ உங்கள் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை யூட்டிலைஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே. நம்ம நினச்ச மாதிரியே டவுன் சைடு மூவ் ஆகுது. ஸோ இது வந்து என்னுடைய கால்குலேஷன் படி ஜோனாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஷார்ட் கவரில், ஸோ இங்கே நாம் என்ட்ரி எடுத்திருக்கோம். இது டார்கெட் வந்து நான் இங்கே வரைக்கும் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ இதில் யூட்டிலைஸ் பண்ணலாம். இதுதான் எல்லாருமே உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஓகேங்களா. மினிமம் டார்கெட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது அது வந்து 7000 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் டேப் பண்ணிருச்சு.
நம்ம ரிஸ்க் ஃப்ரீ பண்ணிட்டோம் ட்ரேடில் அப்படிங்கிற ரீசன்னால் இன்னுமே கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறேன். அப்படி டவுன் ஆகும்போது ப்ரீமியத்தில் நம்மளுக்கு அந்த ஹை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். 7000 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு நம்மளுக்கு லாஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 லாட் வாங்கியிருந்தோம். ஒரு லாட்டை வந்து இப்போ தான் வந்து செல் பண்ணுவோம். ஒரு 500 ப்ராஃபிட்டில் செல் பண்ணிவிட்டு 500-600 ப்ராஃபிட்டில் செல் பண்ணிவிட்டு இன்னொரு லாட்டை பிரேக் ஈவனில் வச்சுட்டு ஸோ என்ன ஆனாலும் நமக்கு 500 லாபம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு மிச்சத்தை ரன்னிங்கில் விடுவோம். ஸோ அதை எவ்வளோ கொடுக்குதோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கிற மாதிரி. ஓகேங்களா? பட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரேட் இதுனால கொஞ்சம் சேப்பர் ஜோன் சைடு நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு பெரிய லாபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக அதை குறைச்சிக்கிட்டோம். ஸோ அடுத்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 610 காட்டுது மேலே இங்கே. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 500 கீழே ஒரு 25 ரூபா கம்மியாக காட்டுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அது வந்து முன்னாடி இருந்த லாஸ் ப்ளஸ் வந்து ப்ரோக்கரேஜ் அப்படின்னு பார்த்துக்குங்களேன். ஃபஸ்ட்டே ஒரு டைம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ டார்கெட் அச்சீவ் பண்ணி வரைக்கும் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எஜுகேஷனில் தான். நம்ம சொல்கிறது மற்றவங்க பேசுகிற மாதிரி கடகடனை அப்படி வீடியோவுக்கு தகுந்த மாதிரி அப்படியெல்லாம் பேச தெரியாது. ரியாலிட்டி என்னவோ அதை சொல்கிறோம். ஆல்ரெடி ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தேடு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மெத்தேடை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் நீங்கள் இழப்பு ஏற்பட்டாலும் ஈஸியாக அதை சரி கட்டி மேலே வர்ற மாதிரியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராகும் ஒரு மைண்டில் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற மாதிரி. ஏன்னா மெத்தேடு வந்து சிம்பிளாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற நிறைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மெத்தேடை யூட்டிலைஸ் பண்ண பழகும். ஓகேங்களா? அந்த ஜோன் சொன்னோம் இல்லையா? அந்த ஜோனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக அதை பற்றி எந்த கவலையும் மெத்தடாலஜியை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் டைரெக்டாக ட்ரேட் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் இதில் உள்ள பேசல். மென்டல் டார்ச்சர் இருக்காது அப்படிங்கிற விஷயம். நிறைய பார்க்கணும், நிறைய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், வால்யூம் பார்க்கணும், அது மாதிரி பிசிஆர் நோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ ஃபோக்கஸ் பண்ணணும், அப்புறம் நியூஸை பேஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இல்லைன்னா இண்டிகேட்டர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஜோன் எப்படி க்ரியேட் பண்ணுறோங்க அதை மட்டும் தெரிஞ்சுட்டா அதோட வேலை முடிஞ்சு. ஸோ அந்த ஜோனுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அதை நாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் என்ட்ரி, சிம்பிள் எக்ஸிட், பெனிஃபிட் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட இது கமாடிட்டி ஏன் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இது சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பிகினியர்ஸ் தான் நம்ம இதில் இருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பார்ட் டைமாக கூட இதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ஈவினிங் டைமு நைட் டைமில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது லேர்னிங் பர்பஸுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? நிஃப்டியில் ஆப்ஷனில் பண்ணுறோம், மற்ற ஸ்டாக்ஸில் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு மோர் கன்வீனியன்ட் இருக்காது, டைமிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதே மாதிரி அங்கே லேர்னிங் பர்பஸ் தேவை. அங்கே ஹையாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். லாஸும் ப்ராஃபிட்டும் ரெண்டுமே ஹையாக இருக்கும். பட் இங்கே வந்து குறைவான லாஸ் இருக்கும், பெனிஃபிட்டும் குறைவாக இருக்கும், பட் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லேர்னிங் பர்பஸுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம கட் பண்ணிக்கோ. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மென்டர்ஸ் மாதிரி இதில் இருக்கிற தகவல்களை நீங்கள் முழுமையாக கற்றுக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், பை செல்லெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு. நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷனில் கற்றுக்க விரும்பப்படுறவங்க டிபி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.